இது வந்து பரங்கிக்காய் பிஞ்சு. பாருங்க எத்தினுண்டுக்கு இருக்கு பத்தில் பரங்கிக்காய். அதில் நான் கோஸு இதுவும் ஒரு 150 கோஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கேரட்டு 100 கிராம் கேரட்டு. அதுக்கப்புறம் அந்த பாருங்க கொத்தமல்லி, இத்தனை கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் நீங்கள் வேணாக்க இஞ்சி, பச்சை மிளகா எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் போண்டா தான் பார்க்க போகிறோம். அங்கே நமக்கு பக்கத்தில் இருப்பா ராஜாத்தி அக்கான்னு சொல்லிட்டு அவாத்தில் இது பண்ணுவாள். இப்போ அதில் என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் கடலை மாவு, கொஞ்சோண்டு இந்த இவ்வளவு மைதா மாவு போட்டுக்கணும். நீங்கள் போடலையா மாமின்னா? நான் இப்போ போடல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த இவ்வளவு மைதா மாவு வேணுங்கிறவா சோடாப்பூ போட்டுக்கோங்க. நான் போடலை, இவ்வளவுதான் மாவு ஐட்டம். இப்போ இதே இட்லி மாவு, தோசை மாவு மிச்சம் இருக்கும் பத்தல, இனிமேல் தோசை குத்தினா கூட ரொம்ப புளிக்கும், இட்லி குத்தினா கூட புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பத்தல, அந்த புளிச்ச மாவு இருந்ததுன்னா அதை நீங்கள் இதில் சேர்த்துட்டேன்னா மைதா மாவும் தேவை கிடையாது. இது மாவு. இப்போ காய்கறி இந்த பாருங்க, பீன்ஸு ஒரு 100 பீன்ஸு கூட எடுத்துக்கலாம். 100 பீன்ஸு, கொஞ்சோண்டு அரை புடி தான் கடலை எடுத்துன்னு இருக்கேன். வறுத்தக்கல்லையோ பச்சைக்கல்லையோ எடுத்துக்கோங்க, நான் பச்சை தான் எடுத்திருக்கேன். இது வந்து குடமிளகா, கொஞ்சோண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இது வந்து பரங்கிக்காய் பிஞ்சு. பெரிய புண்ணத்தில் அவாத்தில் குட்டி குட்டியாக இருக்கும் பரங்கிக்காய், அந்த பரங்கி பிஞ்சு. இது பாருங்க எத்தினுண்டுக்கு இருக்கு பத்தில் பரங்கிக்காய். அதில் நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் எல்லா காயும் போட்டுக்கலாம், உங்களுக்கு தோணுன காயெல்லாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய் மட்டும் போட்டக்கூடாது. அது இல்லாமல் இந்த பாருங்க கோஸு, இதுவும் ஒரு 150 கோஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கேரட்டு 100 கிராம் கேரட்டு. அதுக்கப்புறம் அந்த பாருங்க கொத்தமல்லி, இத்தனை கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் நீங்கள் வேணாக்க இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், காரப்பொடி போட்டுக்கலாம். நான் தான் காரப்பொடி போட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நீங்கள் காரப்பொடி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு உப்பை போட்டு இதை இப்போ நம்ம கரைச்சி அப்பம் மாதிரி குத்த போகிறோம். வெஜிடபிள் கார அப்பம் அப்படி கூட பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோணுன பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ராக் சால்ட்டு போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம 1/4 லிட்டர் எண்ணெய் குத்தி அதில் கொஞ்சோண்டு புளியை போட்டு, கடலெண்ணெய் 1/4 லிட்டர் கடலெண்ணெய் குத்தி புளியை போட்டு எண்ணெயை இப்போ நம்ம சுட வச்சுட்டுருக்கோம். இதை மீடியத்தில் வச்சு தான் குத்தணும். பெருசாக வச்சோன்னு வச்சுக்கோங்க, காய்கறி எல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் மீடியத்தில் வச்சுட்டு அப்பம் குத்தணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக கலந்துக்கணும். கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஜலம் குத்திக்கணும். மாவு காய் எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா காயெல்லாம் ஜலம் உடம்பத்தில், அதனால பார்த்து கம்மியாக தண்ணியை விட்டு இப்படி கலந்துக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். குத்திட்டு காட்டுறேன். இப்படி கரண்டியால் இப்படி சின்ன சின்னதாக மொண்டு குத்திக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துருக்கு. இதுக்கு என் பையன் சொல்கிறான் சைனீஸ் வெஜ் மிக்ஸ் பக்கோடாவான் இது பேர் அப்படின்னு சொல்லுவாளாம் ஃபாரின்லலாம். இது நம்ம காய்கறியை போட்டு இப்படி போட்டிருக்கோம். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. காய்கறியெல்லாம் வாங்கி மிஞ்சி போயிடுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஆற்றுலையுமே கரமேது பண்ணி காரத்தில் கரமேது பண்ணியிருக்கோம், அது மிஞ்சிடுத்தோ அப்படின்னா கூட்டு பண்ணிக்கோம். மிஞ்சிடுத்துன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுப்பை மெதுவாக மீடியமாக வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற காய்கறி வந்து நல்லா வேகும். விபத்தில் எல்லாம் காய்கறிகள் தான். ஒரு ஈட்டுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அவ்வளோ கூட தேவைப்படாதுமா, காய் தானம்மா, உடனே வந்துடும். நம்ம சிம்மில் வச்சு பண்ணணும்னு சொல்கிறேன்.
இதெல்லாம் காய்கறிகள் தானே, 5 நிமிஷம்லாம் வச்சா அது பாட்டுக்கு கறி போனாலும் போயிடும். இப்படி ஒரு 5, 6 ஒரு வீட்டுக்கு போட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் தொட்டுக்க கூட தேவையில்லை, எல்லாமே காய்கறிகள் தானே, அப்படியே சாப்பிட்றலாம். பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கோ. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதாம்மா வெஜ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா. என்னவோ தோணுன பேர்லாம் வச்சுக்கோங்க எல்லாரும். இது ஒரு பிளேட் எப்படியும் ஒரு 300 ரூபாலேருந்து 500 ரூபாக்குள்ள இருக்கும். அப்படியா? இதில் நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றவாளா இருந்ததுன்னாக்கா வேணும்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. வெஜிடபிள் அப்பம், வடை, பக்கோடா, இன்னும் என்னென்னமோ பேர் அது வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். காய்கறி எல்லாம் மிஞ்சினா கவலையே பட வேண்டாம், டக் டக்குன்னு இதை பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. பச்சை பட்டாணி எல்லாம் வேணுனாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டேன்னாலும் நல்லா இருக்கும். இது இப்போல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே இதை சாப்பிட்டு பாருங்க. சுவையும் மணமும் நிறைந்த கார அப்பம் ரெடி. வெஜிடபிள் கார அப்பம் ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.